ஓம் சக்தி 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 பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி சக்தி பராசக்தி ஓம் சக்தி இது சீக்கிரம் Así va, ya, podemos. Aquí se puede. Dale, repitión. எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய். நாங்கள் மேல்மருவத்தூருக்கு போகிறோம். மாலை பார்த்துக்கிட்டு இரும்புலாம் கட்டிக்கிட்டு நாங்கள் மேல்மருவத்தூருக்கு போகிறோம். அங்கே போயிட்டு அம்மனை வந்து சேவிச்சுக்கிட்டு வரோம். எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளர்ந்து. ஹாய். இதுதான் வந்து ஞான மண்டபம். ஒரு புறா ஒன்று பறக்குது, 2 புறா. அது வந்து நமக்கு சரியா தெரியல, வீடியோவில் தெரியுதான்னு தெரியல. மருத்துவ அம்மாவை பார்த்தாச்சு. ரொம்ப வெயிலில் மாட்டிக்கிட்டோம். நல்ல வெயில் தான் ஃபுல்லாக. தரையில் வந்துட்டு அதிகமாக சூடாக இருக்குது. எப்படியோ நடந்து வந்துட்டோம். சாமியை பார்த்துட்டு நடந்து வந்துட்டோம். இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக போய்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு வண்டி பார்க்கிங் வந்து ரொம்ப தொலைவு, அவ்வளோ தொலைவு வந்து எல்லாருமே நடந்து தான் போய் பார்க்கிங்கில் போய் ஏறணும். அதனால் நம்ம எல்லாமே போயிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து சாமியை தான் வந்துட்டு உள்ள கோயில் உள்ளலாம் வந்து வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு சரி நீங்கள்லாம் பார்க்காத நிறைய பேர் இருப்பீங்களா, அவங்களாம் பார்ப்பீங்க சாமியை இங்கேருந்து நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தே கும்பிட்டுப்பீங்க. அதனால் நான் வந்து சரி நம்ம வீடியோ எடுத்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் உங்ககிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ஆனால் உள்ளே வந்து அலோட் கிடையாது. இப்படி கத்துறாங்க, வீடியோ எடுக்கக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாதுன்னு ஃபோனை பிடுங்க வராங்க. உடனே கட் பண்ணி இது பண்ணிட்டாங்க. கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அதை எடுத்ததுக்கு அவ்வளோ சத்தம் போட்டாங்க. உடனே எடுத்து பேக்கில் வச்சிட்டேன். ஓகேங்களா, இது வரலாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க சாப்பிட்டு வண்டிக்கிட்ட போயிடுவோம். ஹாய். நம்ம இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னோட சப்ஸ்கிரைபராக வந்து என்கிட்ட வந்து ஹாய் பாய் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி. இதில் கேமராவில் தெரிஞ்சிடும். அப்படி இருந்தாலும் இல்லை கம்பிக்குள்ளே இருந்து தான் எடுக்கிறேன். கோயிலுக்குள்ளே இருக்கிற கோயில் குளம். மீன், பெரிய மீனெல்லாம் உள்ளவா இருக்குது.
இப்போ தான் வந்துட்டு கோயிலேருந்து வந்தாச்சு. கோயிலேருந்து வந்துட்டு கற்பூரம்லாம் ஏற்றிட்டு முடிச்சாச்சு. இது சாமி, இது வந்துட்டு இரும்பி பையன் வந்து இங்கே வச்சாச்சு. இதுவும் இங்கே வச்சாச்சு. இது வந்துட்டு அரைமணி தேங்காய் இருக்குது. அது வந்து நம்ம நாளைக்கு சட்னிக்கு என்ன யூஸ் பண்ணிடணும், சட்னி கோயிலில் குழம்பு வெஜ்ஜு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம இது அரிசி இருக்குது, அதை வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு நாளைக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிடணும். இது வந்து நாளைக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை. இன்றைக்கி நைட்டு நம்ம இந்த இரும்பி பை இப்படியே தான் வச்சுருப்போம். நாளைக்கு காலையில் இதில் இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம சமைச்சிட்டு சாமிக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு அநேகமாக கொஞ்சமாக சக்கரை பொங்கல் இல்லை மிளகு பொங்கல் அந்த மாதிரி செய்ய போகிறேன். ஏன்னா கொஞ்சம் அரிசி தான் இருக்குது. அந்த அரிசியில் கொஞ்சம் அரிசியை வந்து நாளைக்கு செஞ்சுருவேன். மீதி கொஞ்சம் அரிசியை வந்து சாப்பாட்டு அரிசியில் கலந்துருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வெஜ்ஜு சாப்பிட்றதா நல்லது இல்லை, நாளைக்கு சாப்பிடலாம். ஏன்னா வந்து நம்ம சில நேரத்தில் நான்வெஜ் செய்வோம், அந்த சாப்பாட்டுக்கு தான் குழம்புல ஊற்றி சாப்பிடுவோம். அதனால் அது வேண்டாம். ஃபுல்லாகவே வந்து இருக்க அரிசியை நாளைக்கு வெண்பொங்கலோ இல்லை சக்கரை பொங்கலோ செஞ்சு காலையில் நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாமிக்கு நம்ம சாப்பிட்டலாம். முடிச்சாச்சு. இன்றைக்கி நல்ல மாதிரியாக மேல்மருவத்தூர் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஓம் சக்தி பராசக்தின்னு ரொம்ப ஹாப்பினஸாக இன்றைக்கி பொழுது போயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது என்ன பொழுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆலிநாள் தமிழச்சி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வந்தாச்சுல்ல, இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும். நான் வந்து போனது வந்து எங்கள் அண்ணா அண்ணி அவங்க கூட தான் போனேன். சில பேர் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்திருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் எங்கள் அண்ணா அண்ணி அவங்களாம் வந்திருந்தாங்க. எல்லாருமே போயிட்டு நல்ல சந்தோஷமாக பார்த்துட்டு வந்துட்டோம் சாமியை. ரொம்பவே காலியாக இருந்துச்சு எல்லாமே. ஆனால் நல்ல வெயில், நல்ல சுல்லுன்னு காயிற வெயில இருந்துச்சு தவிர மற்றபடி சாமி பக்கத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக பார்த்தோம். எங்கள் அண்ணா அண்ணி அவங்க கூட தான் போனோம். இந்த வீடியோவில் வந்துட்டு எங்கள் அண்ணன் இருப்பாங்க, அப்படியே ஜாட மாதிரியே இருப்பார் எங்கள் அண்ணன். அதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யாருன்ட்டு. ஒரு 2 ஜென்ஸ் வந்திருந்தாங்க கூட, வேற ஒருத்தவங்க 2 ஜென்ஸ் வந்திருந்தாங்க கூட. எங்கள் அண்ணனும் இருந்தாங்க. அதில் என் ஜாடையே தெரியும் உங்களுக்கு. நான் வந்து பேசி அங்கே போட முடியல, அதனால் வந்து நான் அப்படியே வந்துட்டு வீடியோ இது பண்ணிட்டேன். முக்கியமாக வீடியோ எடுக்க விடலைங்க. வீடியோவே உள்ள சாமி பார்க்க விடலை, வீடியோ எடுக்க விடல. ரொம்ப நானே கொஞ்சமாக அப்படியே கொஞ்சம் இதுவாக தான் எடுத்தேன். தெரிஞ்சவரெலாம் அவங்க சத்தம் போட்டாங்கன்னா நான் எடுத்து யாருக்கடி வச்சலாம் தான் நான் எடுத்துகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இது பண்ணாங்க, ஏங்க எடுக்கக்கூடாதுங்க, உண்மையாக சாமியை நேசிக்கிறவங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. அதனால் வந்து நான் வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை எனக்கு வச்சு, அதனால் அதுலேருந்து எடுக்கல. சரி, எடுத்த வரலாம் உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் வந்துட்டு இந்த சாமியை பார்த்த கணக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கே போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற அர்த்தம். நம்ம சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லாருமே இருப்போம். வாழ்க வளமுடன்.